ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 8, 2024 வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் இது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் மீண்டெழுகின்ற நேரம் இது. திருச்சி மாநகரில் விஷ்ணு ஆண்ட மண்ணில் நமது ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் கொடி அறிமுகம். நமது 3 தமிழ் சங்க நாயகர்களாகிய சிவன், முருகன் மற்றும் விஷ்ணு ஆகியோரை உள்ளடக்கிய நந்தினியுடன் கூடிய நமது கொடி. இந்த கொடி உலகில் வாழும் ஒவ்வொரு தமிழரின் அடையாளம். இப்பொழுது நமது கொடி பாடல். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கலியுக முடிய சத்திய பிறக்க மீன பிறகதென சங்க முழங்க, தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். ஏறட்டும் கொடி ஏறட்டும், திறக்கட்டும் விழி திறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழ் ஆளட்டும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். மயிலின் தோகை விரித்தார் போலும், பறந்தின் சிறகுகள் பறந்தார் போலும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம். முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம். சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கி நின்றோமே. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கலியுக முடிய சத்திய பிறக்க மீன பிறகதென சங்க முழங்க, தென்னவன் சிவனார் செய்த சித்திரம் முன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது.